இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கேங்ஸ்டர்ஸ். இதுல இன்னும் தரமான சம்பவம் ஒன்று இருக்கு, அது என்னங்கறத நம்ம பார்ப்போம். பேம்பர்ஸ், நீ என்னென்ன ஸ்கேம் பண்ணிருக்க? மணி டபுள் ஸ்கேமு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிஎம் ஸ்கேமு, மொபைல் சேல் ஸ்கேமு, எமோஷனல் ஸ்கேமு. இப்போ புதுசா ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு, அதுதான் ஜெராக்ஸ் ஸ்கேம். அப்சல்யூட்லி பேம்பர்ஸ் டா. பேம்பர்ஸோட நீலைகளை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அந்த 30,000 ரூபாய் ஒருத்தருக்கு தரணும்ல, அவர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். நீங்க எவ்வளவு ப்ரோ அவன் மூலியமா ஏமாந்தீங்க? நான் 30,000 ரூபாண்ணா. விஜயான பேர் சொல்லி ஏமாறணும் மெயின், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க ப்ரோ, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன எவ்வளவு திட்டுறானுங்க பண்ண பாருங்களேன். டேய் மயிறு, அவன் தான் காசுலாம் கட்டிக்கிட்டு இருக்கான். அவனு நான் எல்லா ப்ரூஃபையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சிருக்கான். சும்மா ஒரு டிஆர்பி இந்த வந்து போட்டுக்கிறீங்கடா பையன். ஏன்டா டேய் மக்கள் எப்படிதான் இவனை நம்புறாங்க தெரியல ப்ரோ. என்னன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமுக்கு அவனை இன்னத்துக்கு வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கேங்ஸ்டர்ஸ், இவர் சொன்னதே ஒரு நியாயமான விஷயம்தான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதை கண்டிப்பா பண்ணிடுங்க. செஞ்சுட்டா போச்சு. ஹலோ கேங்ஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேங்ஸ்டர்ஸ், நான் உங்கள் ஜெய்மணிவேல். இன்னைக்கு நம்ம கூட முக்கியமான நபர் தான் இருக்காரு. அவர் யாருன்னா வாய்ஸ் ஆஃப் சரத் தான் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு ப்ரோ. கடைசியா ஒரு வீடியோ போட்டு சம்பவம் பண்ணோம். அநியாயத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துட்டோன்னு மகிழ்ச்சியா இருந்த தருணத்துல நைட்டு ஒரு மெயில் வந்தது. என்னன்னா, நீங்க வந்து பாலிசிக்கு எதிரான ஒரு வீடியோ போட்டீங்கன்னு சொல்லி அந்த பேம்பர்ஸ் வீடியோவை யூடியூப்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை கேங்ஸ்டர்ஸ், அது ரீஎடிட் பண்ணி நம்ம தமிழ் வீடியோ பசங்க சேனல்ல போட்டோம். அதை போயிட்டு கண்டிப்பா பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அந்த தம்பி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா கேட்காம இன்னும் பல தவறுகள் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அதே சமயம் எல்லாருக்கும் நான் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி புதுவிதமான ஸ்கேம் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கேங்ஸ்டர்ஸ். இதுல இன்னும் தரமான சம்பவம் ஒன்று இருக்கு, அது என்னங்கறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொடக்கம், இனிய தொடக்கம். ப்ரோ, அவன் என்ன உண்மையாலுமே எல்லாருக்கும் பணத்தெல்லாம் போட்டுட்டானா? அது வேற, அழுது வேற வீடியோஸ்லாம் போடுறான். இன்னொன்று, ஸ்கேம் பண்ணலன்னு பைண்டிங் புக் அடித்த மாதிரி அவ்வளோ பேப்பர் வச்சுருக்கான்டா. இவ்வளோ பேருக்கு நான் பணத்தை ரிட்டர்ன் போட்டேன், இன்னும் ஏன் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் வீடியோவில். இதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தான் ப்ரோ. அது இல்லாம ஆளை வர வச்சு மிரட்டுறான். அது தெரியுமா உங்களுக்கு? ஆளை வச்சு மிரட்டுறானா? ஆமா ப்ரோ, பார்க்கலாம் பொடினா இருக்கிறான். அதான் அவங்க அண்ணன் வேலையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து என்கிட்ட ஒரு 3-4 பேர் டிஎம்ல வந்து அசிங்கமா திட்டுறானுங்க. அதில் ஒரு வீடியோ எடுத்து தான் காலையில் எடுத்து நான் போட்டு விட்டேன் பேஜில். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், அதாவது இவனுங்களே வந்து அந்த 10 பேரை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க போல. ஓகேங்களா? வச்சு வந்து நம்ம மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்து பேம்பர்ஸே, நீ என்னென்ன ஸ்கேம் பண்ணிருக்க? மணி டபுள் ஸ்கேமு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிஎம் ஸ்கேமு, மொபைல் சேல் ஸ்கேமு, எமோஷனல் ஸ்கேமு. இப்போ புதுசா ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு, அதுதான் ஜெராக்ஸ் ஸ்கேம். அப்சல்யூட்லி பேம்பர்ஸ் டா. ஒருத்தருக்கு வந்து 30,000 ரூபாய் தரணும், ஏமாத்தனா. அந்த ஏமாத்தின நபருக்கு காசே ரிட்டர்ன் போடல. 5,000 ரூபாய் மட்டும் போட்டு இதோட விட்டுருங்க, 25,000 ரூபாய் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். எந்தெந்த கிரியேட்டர் வந்து இதை பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னுடைய பிக் சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் எல்லாம் இப்பயே போட்டு நசுக்கிடணும். இல்லைன்னா இது எதிர்காலத்தில் வளர்ந்து இன்னும் பெரிய ஸ்கேமரா மாறிடும். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீ அமௌண்ட்டை ரிட்டர்ன் போடுறேன்னு சொல்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாமே போடுற. ஆனா அதெல்லாம் உண்மையா? இல்ல நானும் அதான் சொல்றேன். அதுதான். ஏன்னா முன்னாடி வந்து அவன் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சான். அந்த டைமில் வந்து எல்லாரும் டிரான்சாக்ஷன் ஐடி செக் பண்ணிட்டு இதெல்லாம் உண்மையானு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளால அப்படி போனால் நீங்கள் செக் பண்ணுறீங்க, நான் ஜெராக்ஸ் அடிக்கிறேன்டா. ஜெராக்ஸில் ஒன்றுமே தெரியாது, டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2,000 ரூபா பெருசாக அது மட்டும் தெரியுது. அதை தவிர்த்து டிரான்சாக்ஷன் ஐடி எதுவுமே தெரியாது. அதை வந்து இவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
எவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறான் பாருங்க. இன்னும் ஏன் இதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை ஏன் எடுக்கல? எனக்கு அது சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா ஆன்லைன்லயுமே கேஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு தெரியல. இவன் தம்பி வேற அவருடைய வயதை காரணமா முன்னிறுத்தி தப்பிக்கிறாரு. இவர் அப்படி தப்பிச்சா கூட காவல்துறையை வந்து இதுக்கு பேக் எண்டா யார் இருக்கான்னு செக் பண்ணிருக்கலாம்ல. செக் பண்ணலாம் தேவையில்ல, அதான் விவரமா தெரியுது. அவங்க அண்ணங்கிட்டே நானே பேசினேனே. என்ன ஸ்டோரி ப்ரொமோஷன் பா? அது என்ன ஆப்புப்பா? இது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தானா? ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா? ஆமா. நீங்க யாரு? நீங்க தம்பியோட அண்ணாவா? யார் நீங்க? அண்ணா. உங்க பேரு? என் பேரா விஜய்ண்ணா. அது என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ப்பா? ஏன்னா அதானா இந்த பிட்காயின் மாதிரி சொன்னாங்கண்ணா. அது லீகலா இங்க இந்தியாவில்? இந்தியாவில் தெரியலண்ணா. தெரியலையா? ஆமாண்ணா. தெரியாம அப்புறம் எதுக்குப்பா ப்ரொமோஷன் பண்றீங்க? ஆனால் அந்த வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணிட்டுமா? ஏன்பா? பேம்பர்ஸோட நீலைகளை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அந்த 30,000 ரூபாய் ஒருத்தருக்கு தரணும்ல, அவர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். நான் சொல்லுங்கண்ணா, கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரோ அவன் மூலியமா ஏமாந்தீங்க? நான் 30,000 ரூபாண்ணா. 30,000 ரூபாயா? எப்படி நீங்கள் வந்து அவனுக்கு டிஎம் பண்ணீங்க? நான் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 1000 rupees கேட்டான் ஒர்க் ஃபார் ஹோம்ன்ட்டு. சரி. அவனா தான் மெசேஜ் பண்ணான் எனக்கு. நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டேன். கேட்டதுக்கு ஒர்க் ஃபார் ஹோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன் நான் அவனுக்கு. அவனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணா, திருப்பி என்கிட்ட கேட்டான். ஆனா இது மாதிரி லாஸ் ஆச்சு அப்படின்னா. ஒர்க் ஃபார் ஹோம் என்ன லாஸ் ஆகுதுன்னு திருப்பினும் ஒரு 1000 ரூபா கேட்டான். 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கேட்டான். சரி, அந்த காசு வேணாலும் 2000 ரூபா கொடுத்தேன். அதே மாதிரி திருப்பி நானு திருப்பி போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே திருப்பி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தான். மெசேஜ் பண்ணி கணக்கு 28,000 ரூபா லாஸ்டா வாங்கினான். நான் லாஸ்ட் டைம்னா அவன் வந்து இன்னொரு அவன் பேச கிடையாது. லாஸ்டா அவன் நேரம் பேசினா இங்கிலீஷ்ல பேசினாரு அவரு. உங்களுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்றேன் ப்ரோ, உங்க அமௌண்ட் வந்து நான் கேரண்டி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து அவ்வளவு இங்கிலீஷ் அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் என்னடா ஒரு மாதிரி பேசுறீங்கன்னு. பேஸ்ட் ஃபைனலாக வாங்கின உடனே ஃபோன் வந்து அவரு என் நம்பரை பிளாக்ல போட்டாரு அவரு. ஆக மொத்தம் 30,000 ரூபாய் வாங்கிட்டான். ஆமா. இப்ப அண்ணா மெசேஜ் போட்ட பின்னாடி வீடியோ போட்ட பின்னாடி எனக்கு 5K அனுப்பினான். அனுப்பிட்டு உனக்கு வந்து மீதி அமௌண்ட்னா தரேன் அப்படின்னு சொன்னா திரும்ப மெசேஜ் பண்ணா ரிப்ளைவே கிடையாது. நம்பர் பிளாக் பண்ணிட்டான். நம்பர் பிளாக் பண்ணிட்டான். இனி 25,000 ரூபாய் தரணும். ஆனால் வெளியில் அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான், எல்லாருக்குமே அமௌண்ட் கொடுத்துட்டானாமா. அவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ மக்கள்கிட்ட வந்து அவன் என்ன சொல்ல விரும்புறீங்கிறத அப்படியே சொல்லுங்க. ஏன்னா இது ஃபோன் கால் கூட இல்லை, வீடியோ கால் தான். நீங்கள் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. அமௌண்ட் வந்து எல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு கூட பிரச்சனை கிடையாது. இது மாதிரி தெரியாம அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. கொடுக்காத அமௌண்ட் எனக்கு கொடுத்தன்னு சொல்லணும். ஒரு வீடியோ போடணும். அவன் வந்து இன்னொன்னு என்ன பண்றானா, அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. அவன் வந்து கொடுக்காம நம்புற மாதிரி சொல்லிட்டானா, யாராவது நம்பாதீங்க, அமௌண்ட் எனக்கே அமௌண்ட் வரல. என்ன மாதிரி யாரும் ஏமாந்துட்டு போறாங்க. அந்த டியூ அமௌண்ட் தான் உங்களை என்கிட்ட 10 ரூபா வாங்க முடியாது. நான் டியூ அமௌண்ட் வச்சதுனால அப்படியே நைஸா காரணம் என்கிட்ட பேசி நான் இத்தனைக்கும் அந்த அமௌண்ட் அவனுக்கு கொடுத்தனா விஜயான போஸ்டர் பார்த்துட்டு தான் ஃபாலோவர்ஸ் பார்த்து அந்த அமௌண்ட் கொடுத்துக்க மாட்டேன், ஏமாந்துட மாட்டேன். விஜயான பேர் சொல்லி ஏமாதிடணும் மெயின், வேற ஒன்றும் இல்லை. அவர் போஸ்டர் போட்டு ஏமாத்திட்டான். இல்லைன்னா நான் ஏமாந்துட மாட்டேன். அவன் போஸ்டர் பார்த்து விஜயனா போட்டு ஃபுல்லாவே ஆக்குத்தான். தளபதி விஜய் பேரை எப்படி தவறாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணியிருக்கிறான். இவங்க பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ விஜய் ஃபேன் தானே எல்லாருமே, ரசிகர்கள்லாம் எல்லாம் இது பண்ணுறாங்க, ஆரவாரமாக வர வைக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி இருக்கான், டிவி கேட்க சப்போர்ட் பண்ணுறான், பரவாயில்லன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதை எவ்வளோ தவறாக யூஸ் பண்ண முடியுமோ தவறாக யூஸ் பண்ணி எல்லார்ட்டையும் கறந்துருக்காங்க காசு. அதே தான். சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டேருந்து ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க ப்ரோ, இந்த வீடியோ நம்ம போடுறோம்ல, அவன் எப்படி காசு போடாமல் போயிட போகிறான் பார்த்துடலாம். அந்த வீடியோ மூலிமா நம்ம அமௌண்ட் வாங்கிடலாம் விடுங்க. தம்பி இப்போயே பேம்பர்ஸில் வந்து கதறிட்டு எல்லார்ட்டும் கொஞ்சம் அமௌண்ட் போடுறாரு. இந்த மாதிரி நம்ம சேனல் மூலிமா பேசுகிறவங்க எல்லாருக்குமே. அது இல்லாமல் ப்ரோவும் இன்ஸ்டாகிராமில் போட்டு ஃபுல்லாக வறுத்து எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த அமௌண்ட் வாங்கிடலாம். சரிங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ, பரவாயில்லைங்க ப்ரோ. இப்போ தெரியுதா ப்ரோ நான் ஏன் இவனை முக்கியமாக இவ்வளோ பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணேன், அதுவும் எபிசோட வச்சு எக்ஸ்போஸ் பண்ணது காரணம் தளபதி விஜய், தாவேக்க தலைவரோட விஜய் அண்ணாவோட பேரை இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆகிறதுனால மட்டும்தான் இவனை முழுக்க போட்டு அடிச்சது காரணமே வந்து. அவர் தான் சொல்கிறாரு, விஜய் அண்ணா மேலே இருக்க அன்புனால மட்டும்தான் ப்ரோ நான் ஏமாந்து போயிட்டேன். இவன் வேற போயிட்டு எல்லா வீடியோஸு ஃபோட்டோஸ்னு எடுத்து போடுறான், அதை பார்த்தனால தான் நான் ஏமாந்துட்டேங்கிறாரு. இதுக்கு மேலே யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. எப்பயுமே வந்து இந்த மணி டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். இந்த விஷயம்லாம் முழுக்க ஃபேக்கு, பொய். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுலேயே குறிப்பிடத்தக்க இன்ஃப்ளூயன்சருக்கு எல்லாத்தையுமே பண்ணி காசு வாங்கியிருக்காண்டா.
இவன் ஏன்ட்டு இதே மாதிரி காசு கேட்டிருந்தாங்க. வந்து என்னோட பழைய ஐடியில் சரிங்களா, இப்போ வந்து பழைய ஐடி போயிட்டு, அதாவது பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமாம். ஏன்னா அவங்களும் ரிட்டர்ன் கேட்க மாட்டாங்க அதிகமாக, அதனால நமக்கே மெசேஜ் வந்துருந்தது. கண்டிப்பா அடுத்த மெசேஜ் ப்ரோ வீடியோ எல்லாம் சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி கரெக்ட் அதுதான் போட்டு விடுங்க 7000 தான் போட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய பேருக்கு போட்டுருக்கோம், அந்த இதுல நம்ம போட்டுருப்போம். அப்படி போட்டிருந்தா கண்டிப்பா இந்த டைம் அடுத்த லிஸ்ட்ல உங்களுக்கு தான் வந்திருக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல. எனக்கு இப்போ என்னென்னமோ தோணுது, ஒரு 2-3 பேருக்குலாம் நான் உதவி செஞ்சதெல்லாம் ஃபேக்காக இருக்கும்போதுலாம் தோணுது. இல்லை இப்போ ஆனால் வந்து அப்படி இல்லைடா, நம்ம இது பண்ணதெல்லாம் ஃபீஸ் கட்டி அந்த சலான்லாம் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் நான் வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் அப்படின்ட்டு. மக்கள் எப்படி தான் இவனை நம்புறாங்கன்னு தெரியல ப்ரோ. என்னன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமுக்கு அவனை இன்னத்துக்கு வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டு இருக்கணும். அதாவது ரிப்போர்ட் அடிச்சு தூக்கினா ப்ரோ அடுத்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஏன் இவனை மாதிரி தப்பு பண்றவங்க கூட வந்து ஒரு பயம் வரும். ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டு இருக்கணும். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கேங்ஸ்டர்ஸ், இவர் சொன்னதே ஒரு நியாயமான விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்பயே போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் சேனல்லையும் ரிப்போர்ட் அடித்து தூக்கி விட்டால் மட்டும்தான் மற்றவங்களோட வழி என்னன்னு தெரியும். அப்போ தான் இன்னொருத்தர் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. செஞ்சுட்டா போச்சு. இங்கே பாருங்க ப்ரோ, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன எவ்வளோ திட்டுறானுங்க பண்ண பாருங்களேன். ஏன் ப்ரோ நம்ம தப்பை வந்து தட்டி கேட்குறோம், ஏதோ நம்மளால ஒரு 4 பேருக்கு வந்து அந்த காசை வாங்கி கொடுக்குறோம், அதுக்காக நம்ம எப்படி பேசலாம் பாருங்களேன். டேய் மயிறு, அவன் தான் காசுலாம் கட்டிக்கிட்டு இருக்கான். அவனா எல்லா ப்ரூஃபையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சிருக்கான். சும்மா ஒரு டிஆர்பி இந்த வந்து போட்டுக்கிறீங்கடா பையன். ஏன்டா டேய் 2020 ஆச்சுலா, மாறுங்களா சரியா, மாறுங்க, மனம் பண்ணாதீங்களா, விளக்குதா? அதாவது வீரன் தன்னை புளுத்தியாக உணர்ந்த தருணம் இது. பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க கெட்ட வார்த்தையில். இவனுங்களாம் நேர்லலாம் வரமாட்டானுங்க ப்ரோ. அவனுங்களாம் சும்மா வந்து இந்த கமெண்ட் பண்ணிக்கிட்டு. கரெக்டு, அவன் வச்ச ஆள் அவன். அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வன்மொத்தம் இல்லை பாட்டு தான் தெரியல. அதுக்கு வேறு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க போல. ஆமாங்க, வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இப்போ பாருங்களேன் என்ன பேசியிருக்கான்றது. அவ்வளோ தைரியமாக பேசினவன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து பாருங்க. அந்த பையன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கானே எனக்கு தான் வந்துருக்கு எல்லாம். சரியா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கியிருக்கான்னு. சரியா, நான் எவ்வளோ தூரம் பார்க்குற சொல்லி ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கேன். சரியா, பரவாயில்ல, நான் பேசுகிற தப்புனா அதெல்லாம் வண்டி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு பர்சனலாக இது பண்ணிட்டு என்னோட வீடியோ எடுத்துருவேன். நீங்கள் செஞ்சு எனக்கு வீடியோ எடுத்துக்கணும். சரியா, நான் எவ்வளோ தூரமாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டு பண்ணியிருக்காரு என் இமேஜ் சேனல். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு வீடியோ எடுத்துங்க ப்ரோ, தயவு செஞ்சு ஃபோட்டோஸ்லாம் போடாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு வீடியோஸ் எடுத்துருங்க ப்ரோ. ஆனால் அவன் பேசுறது தப்பு தானா. புளுத்தி கெளுத்தியாக மாறிய தருணம். கெளுத்தி வினா நழுவி போறாரு, ஏன்டா தெரியாம வாய் விட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு புரியல, தப்பு பண்றவன் அவன் தட்டி கேட்டா இவன் என்ன பண்ணியிருக்கான், கெட்ட வார்த்தையில் திட்டி டிஎம் பண்ணியிருக்கான். எதுக்கு இதெல்லாம்? நீ அந்த இடத்துல இருந்து நீ கஷ்டப்பட்ட காசு பறி போயிருந்தா உனக்கு அந்த வலியும் வேதனையும் புரியும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் என்னன்னா எல்லாம் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க, டிரைவர் வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ஜனநாயகம் படம் வந்து இந்த மாதிரி இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் கானில் இருக்கிறோம். இப்போ இந்த பையன் வர குறுக்கில் வந்துட்டு கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வர ஆக்கி விட்டுட்டான். ஜனநாயகன் சொன்னதும் எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கேமராவுக்கு பின்னாடி இருக்கான்ல, அவன் நேற்றுலாம் வந்து கண் கலங்கி அழுதுட்டு இருந்தான். ஏன்னா தளபதி விஜயோட தீவிரமான ரசிகர் அவன். அப்படியா? என்ன விஷயம்னா, டிக்கெட்லாம் நாங்கள் சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோகிணி தேட்டருக்கு போயிடலான்னு ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்கோம். ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் மூவி தளபதிக்காக. எந்த ஃபேனோ யார் ஃபேனோ எப்படியோன்னு நம்ம கோலிவுட்டை எல்லா பக்கமும் திரும்பி பார்க்க வச்ச கோலிவுட் ஜீசஸ்ன்னு பேர் எடுத்த தளபதி விஜய் படத்தை கொண்டாடி தீர்த்திரணும், இது தளபதி பொங்கல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரசிகர்களாக இருக்கட்டும், ரசிகர்கள்ங்கிற பேரை தாண்டி விஜய் அப்படின்னாலே வீட்டில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட கடைசி படத்தை வந்து சென்சார் போர்டில் வந்து இன்னும் நிப்பாட்டி வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்ணி எவ்வளோ கவலைகளில் இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்றைக்கு தளபதி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து பொங்கல். கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும். ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், நம்ம ரெக்கார்ட் மேக் பண்ணணும்.
யார் யாரெல்லாம் ஏமாந்தீங்களோ இந்த ஸ்கேமில் தயவு செஞ்சு நேரடியாக போயிட்டு காவல்துறைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் ஒரு முடிவு கிடைக்கும், அவங்களோட பணமும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்ட நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் சொல்லி எனக்கு இந்த மாதிரி என் பணத்தை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே சமயம் இன்னொரு டைம் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. இந்த மாதிரியான பேம்பர்ஸுகள்லாம் நம்பாதீங்க. அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. இந்த மிரட்டுறதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கேங்ஸ்டர்ஸ் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து அகைன் எடுத்தோம். ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்லேயே அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. ரிஸ்க் எடுத்து மறுபடியும் அகைன் ஏன் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. யாரையும் நம்ம ஏமாந்துடாதீங்க. இன்னும் யார் யார் வந்து பணம் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் டிஎம் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் இதுக்கு வந்து கரெக்டான தீர்வு கிடைக்கும். இன்னொன்று, அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிடுங்க. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிக்க விடுறோம். இனிமே தான் கேங்ஸ்டர்ஸ் விட போகிறாங்க.